ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு காயின் வந்து சேல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து டிஜிகோல்டு ஸ்கீம்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நேற்று இந்த நியூஸ் வந்த உடனே என்னால் வீடியோ போடணும்னு நினச்சேன், போட முடியல. அதனால தான் புதிய தலைமுறையில் அந்த வீடியோ ரிலேட்டடாக வந்த நியூஸை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா நம்ம ஸ்கீமை, மந்த்லி ஸ்கீம்ஸ்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதை நான் ஒன் பை ஒன் வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மோடி பற்றி சொன்ன விஷயத்தை பற்றின வீடியோ லாங் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஷார்ட் வீடியோவும் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கோல்டு வாங்குறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மோடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஷாப்பில் கோல்டு காயின்ஸ் வந்து சேல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு மக்களை வந்து தங்கம் வாங்க வைக்கிறத வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நகை தொழிலை நம்பி ஒரு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக கோல்டு ETF இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம சேவ் பண்ணுற இன்ஸ்டா கோல்டு, டிஜிகோல்டை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லலை. ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் பேப்பர் கோல்டு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்படியே பேப்பர் கோல்டாக வாங்கி அப்படியே அதுவாக சேல் பண்ணுறது. அந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் நம்ம தங்கம் வாங்குவோம் இல்லையா, ஃபிசிக்கல் கோல்டாக இல்லாமல், அந்த தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கோல்டு, இந்த கோல்டு ETF இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஷாப்ஸில் தங்கமயிலோ, போத்தீஸோ, ஜிஆர்டி, மங்கள் அந்த மாதிரி ஷாப்ஸில் இருக்கிற கோல்டை ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லலை. அதனால டிஜிகோல்டு போட்டவங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களோ, அந்த அமௌண்ட் கூட நமக்கு திரும்ப கிடைக்காதோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு காயின்ஸ் இப்போது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் புதுசாக நாங்கள் வந்து எந்த கோல்டு காயின்ஸும் வந்து சேல் பண்ண மாட்டோம், புதுசாக வந்து எதுவும் மேக் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம டிஜிகோல்டு போட்டிருக்கிறதே வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தானே. நமக்கு மெச்சூர்ட் ஆகும்போது கோல்டு காயின் இல்லைன்னா வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஷாப்பில் வந்து நமக்கு சேல் பண்ணால் தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். கோல்டு காயின் இருந்துச்சுன்னா நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மினிமமான வேஸ்டேஜில் இருக்கிற ஜுவல்ஸாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இல்லையா, அந்த வெயிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற கிராம்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நானுமே வந்து இன்ஸ்டா கோல்டு, டிஜிகோல்டெலாம் போட்டிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் கொடுக்குறீங்க இல்லையா, அதே அமௌண்ட்டை விட கொஞ்சம் தான் அதிகமாக வர மாதிரி இருக்கும் அந்த பெனிஃபிட்டையும் சேர்த்து பார்க்கும்போது. இப்போ பெனிஃபிட்டுமே உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காத மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ஸ்கீம் போட்டிருந்தீங்கனாலுமே. ஜிஆர்டியில் நான் கால் பண்ணி கேட்டேன் நேற்று. என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறையாவே ஸ்டாக் இருக்குது மேம், இப்போ வேணாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டை வந்து க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பெனிஃபிட். அதாவது போனஸாக நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த பெனிஃபிட் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் நமக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ கோல்டு காயின்ஸ்லாம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னா நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவோம், உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ்லாம் ஸ்டாக் இல்லை, நீங்கள் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்கன்னு. எங்களுக்கு ஷாப்புக்கு இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. இன்கேஸ் வந்து கோல்டு காயின்ஸ்லாம் ஸ்டாக் அவுட் ஆக போகுது ஷாப்பில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிமாண்ட் வரும். நிறைய பேர் வந்து இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் தான். இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்றது எனக்கும் தெரியாது. கோல்டு காயின்ஸ்லாம் வந்து ஸ்டாக் இல்லாமல் போகிற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2% வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, டிமாண்டால் கொஞ்சம் வந்து வேஸ்டேஜ் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா கோல்டுக்கு, அதனால் 3%லேருந்து 5%ஆக ஜிஎஸ்டி போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
பட் வேஸ்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஷாப்புக்கு வந்து உரிமை இருக்குது. ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க கோல்டு அண்ட் சில்வருக்குனா ஷாப்லேயும் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. கோல்டு காயின்ஸோட டிமாண்டால் கோல்டு காயினோட வேஸ்டேஜ் வந்து பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ பேனிக் ஆகி இந்த மாதிரி நியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம் தேவையில்லாமல். இந்த போர் இதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு, இந்த இஷ்யூலாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, வார்லாம் சரியாயிடுச்சு நின்றுடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்மூத் ஆகிடும் கண்டிப்பாக. பட் வர மார்ச் 31 வரைக்குமே 2007 மார்ச் 31 வரைக்குமே இந்த டேக்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து 6%லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா கோல்டுக்கு, அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு மார்க்கெட்டில் கோல்டு ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உலகத்தில் எல்லாருக்குமே ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த ரேட்டு, நமக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி இல்லை. இதுவே இந்த டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரேஞ்சில் தான் கண்டிப்பாக வந்து கோல்டு இருந்திருக்கும். இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதால் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பேனிக் ஆகி மந்த்லி ஸ்கீமோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ டிஜி கோல்டையோ வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோவில் பார்த்தேன், கோல்டு குரு வீடியோவில். இப்போ கோல்டு வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து லிமிட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 100 kg தான் வந்து இது பண்ணணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயிலோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸுமே ஒரு லிட்டருக்கு வந்து 3 rupees கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு அத்தியாவசியம் நாட்டுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட அடிப்படை தேவை தான். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது கோல்டுன்றது அத்தியாவசியம் கிடையாது நமக்கு, ஆயிலை கம்பேர் பண்ணும்பொழுது. அதனால தான் கோல்டுக்கான டேக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. நாங்கள் இவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போவும் நீங்கள் வாங்குவீங்க, அதுனா உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் வேர்ல்டு எக்கனாமிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டு வாங்குறத கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கோல்டு காயின் வந்து சுத்தமாக கூட இருக்கிற ஸ்டாக்கில் கம்மியாச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற ஸ்கீம் முடிஞ்சு. ஸோ இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ஸ்கீமை வந்து யாருமே வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்கீம் போடும்போது வேணால் ஒரு டைமுக்கு 2 டைமாக யோசிச்சுட்டு அது மாதிரி போடுங்க. இப்போ இந்த விஷயத்தால் நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னா இன்னும் வந்து ஜிஆர்டியில் வேணால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, ஷாப்பில் நாங்கள் கோல்டு காயினை ஸ்டாப் பண்ண போகிறோம், இனிமேல் கிடைக்காதுன்ற எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கும் வரல, அவங்க நமக்கும் சொல்லலை. அதனால் வெயிட் பண்ணி ஸ்கீம் முடிஞ்சதுமே பெனிஃபிட்டோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்க டிஜி கோல்டுன்னு சொன்னது பேப்பர் கோல்டை தான், நம்ம வந்து ஷாப்பில் போட்டிருக்கிற ஸ்கீமை பற்றி சொல்லவே இல்லை, அதையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், நான் அவ்வளோ வேஸ்டேஜ்னால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி இப்போவே காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்களே ரஃபாக வந்து ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். வித்தவுட் பெனிஃபிட்டோட இது நமக்கு லாபமாக இருக்கா, வித் பெனிஃபிட்டோட நம்ம அந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது லாபமாக இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதிக்கு நீங்கள் வந்து ஜிஆர்டியில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து June 13 நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அக்ஷய திருதிக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ரியராக ஆரம்பித்தோன்னா முன்னாடியிலேருந்து நமக்கு ஆஃபரும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம முன்னாடி பர்ச்சேஸ் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா June 1st வீக்கில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அக்ஷய திருதி அப்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பட் கோல்டு காயினாக பண்ணுவோமா நம்ம எல்லோரும் ஸ்கீம் முடிஞ்சு, இல்லை வந்து கோல்டு ஜுவல்லாக தான் பண்ண முடியுமான்றது ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அந்த ஆடி 500 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும், தோத்தீஸ் டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா July 3 தான் வந்து மெச்சூர்ட் ஆகுது கோல்டு காயின். நம்மளே நிறைய பேர் வந்து July 3 அப்போ போவோம் ஷாப்புக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண, அதனால் கூட ஒரு
டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகலாம். அதனால எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்றத ஜூலை 3 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்திருக்கு, மோடி கிட்ட சொல்லியிருக்கிறதாவும், மோடி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னும் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு என்ன சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு இன்னும் எதுவுமே தெரியல. அதனால் எந்த பயமும் வேண்டாம். நீங்கள் அப்படியே சேவிங்ஸை கண்டினியூ பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை கண்டினியூ பண்ண போகிறீங்களா? புதுசாக ஸ்கீம் போட போகிறீங்களா? அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.